வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். வெள்ள பாதிப்புகள் குறித்து அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை மறுநாள் கூடுகிறது. டெல்லியில் காற்று மாசு எதிரொலி. மறு அறிவிப்பு வரும் வரை பள்ளிகளை மூட டெல்லி அரசு உத்தரவு. கரூரில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு. மருத்துவரை கைது செய்து அதிரடி நடவடிக்கை. சென்னை, திருவள்ளூர் உட்பட 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். அதி கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை மறுநாள் அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. தமிழகத்தில் பெய்த வடகிழக்கு பருவமழையினால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் நிவாரணம் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள நாளை மறுநாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூடுகிறது. வடகிழக்கு பருவமழையால் பல பகுதிகளில் வீடுகள், குடிசைகள் சேதமடைந்துள்ளன. டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டு மழை வெள்ளத்தில் பயிர்கள் மூழ்கியுள்ளன. இந்நிலையில் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை அமைச்சரவை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வரும் டிசம்பர் மாதத்தில் நகராட்சி தேர்தல்கள் நடத்தப்பட உள்ள நிலையில் அதற்கான ஆலோசனையும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என கூறப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் பெய்து வரும் மழையினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கு மத்திய அரசிடம் நிதி ஆகியவற்றை பற்றி அமைச்சரவையில் முடிவெடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. டெல்லியில் காற்று மாசு எதிரொலியால் மறு அறிவிப்பு வரும் வரை பள்ளிகள் மூட டெல்லி அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் இதுவரை இல்லாத அளவிற்கு காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்துள்ளது. இதனால் டெல்லி மற்றும் சுற்றியுள்ள பிராந்தியங்களில் தேவையற்ற பயிர் கழிவுகளை விவசாயிகள் தீயிட்டு கொளுத்துவதாலும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் புகையாலும் காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லி காற்று மாசு தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேவைப்பட்டால் காற்று மாசை தடுக்க முழு ஊரடங்கை அமல்படுத்திக் கொள்ளலாம் என டெல்லி அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இதனை அடுத்து டெல்லியில் உள்ள பள்ளிகள் ஒரு வாரத்திற்கு மூடப்படுவதாகவும் அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் நிறுவனத்தின் ஊழியர்கள் வீட்டில் இருந்து பணிபுரிய வேண்டும் என்றும் கட்டுமான பணிகளுக்கு தடை விதித்தும் டெல்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. கரூரில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் மருத்துவர் ரஜினிகாந்தை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கரூரில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் மருத்துவர் ரஜினிகாந்தை போக்சோ சட்டத்தின் கீழ் தனிப்படை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முன்னதாக சிறுமியின் தாய் கரூரில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் மருத்துவர் ரஜினிகாந்த் மற்றும் அவரது மேலாளர் சரவணன் ஆகியோர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் மருத்துவர் ரஜினிகாந்தை போக்சோ சட்டத்தின் கீழ் தனிப்படை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை, திருவள்ளூர் உட்பட 4 மாவட்டங்களுக்கு நாளை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுவிக்கப்பட்டு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் கடல் பகுதியில் கடந்த 13ஆம் தேதி உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதை அடுத்து தற்போது தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய அந்தமான் கடல் பகுதியில் நிலவி வருகிறது. இந்த காற்றழுத்தம் இன்று மேற்கு திசையில் நகர்ந்து நாளை தெற்கு ஆந்திரா, வட தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று ஆய்வு மையத்தால் கணிக்கப்பட்டு இருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் சில இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. அதன்படி இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, சேலம், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். நாளை சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்ய வாய்ப்பிருக்கிறது. இதனை அடுத்து வானிலை ஆய்வு மையத்தால் நிர்வாக ரீதியாக வழங்கப்படும் ரெட் அலர்ட்டும் மேற்சொன்ன மாவட்டங்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்றும் நாளையும் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
பாலக்காடு பகுதியில் மின்வேலியில் சிக்கி உயிரிழந்த 3 வயது ஆண் யானையை தாய் யானை தும்பிக்கையால் இழுக்க முயலும் காட்சி காண்போரின் கண்களை கலங்க செய்துள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் மழம்புழா அணை அருகில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தை கடக்க முயன்ற 3 வயது ஆண் காட்டு யானை அங்கு அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த வனத்துறையினர் யானையை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த தாய் யானை உயிரிழந்த குட்டி யானையை தன் தும்பிக்கையால் தட்டு தடவி எழுப்பும் முயற்சியில் ஈடுபட்ட வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. பின்னர் தாய் யானை அங்கிருந்து செல்லவே வனத்துறையினர் மற்றும் வன கால்நடை மருத்துவர்கள் உடற்கூறு ஆய்வு பணியை மேற்கொண்டனர். உயிரிழந்த காட்டு யானையை தாய் யானை எழுப்ப முயலும் காட்சி காண்போரின் கண்களை கலங்க செய்தது குறிப்பிடத்தக்கது. பேரையூர் சேடப்பட்டியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் சேடப்பட்டியில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையம் கட்டப்பட்டுள்ளது. இதனை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கட்டிடத்தை பார்வையிட்ட வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் தெற்கு மாவட்ட மணிவாரன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி மையத்தை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து விவசாயிகளுக்கு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் விவசாய இடுபொருள்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர், சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், வேளாண் துறை அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். களிக்கம்பட்டி ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர் மூதாட்டி அழகம்மாள் பணியின் போது மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா களிக்கம்பட்டி ஊராட்சி கிழக்கு தெரு பகுதியைச் சேர்ந்த சின்ன காளையின் மனைவி 70 வயதான அழகம்மாள் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்து வருகிறார். வழக்கம் போல் களிக்கம்பட்டி ஊராட்சி பகுதியில் உள்ள குளத்திற்கு பணிக்கு சென்றுள்ளார். குளத்தில் பணி செய்து கொண்டிருந்த போது மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து விரைந்து வந்த ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஆத்தூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி சுப்பிரமணி ஆகியோர் ஈமை சடங்கிற்கு முதல் கட்டமாக 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கினர். மூதாட்டி மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கையால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாததால் படகுகள் பாதுகாப்பாக கரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், முட்டம், தேங்காய்பட்டணம் உள்ளிட்ட மீன்பிடி துறைமுக பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் குளச்சல், முட்டம், மண்டைக்காடு, குறும்பனை, தேங்காய்பட்டணம் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த 4000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் கரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்பு உள்ளதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் படகுகள் பாதுகாப்பாக கரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ள சேத பகுதிகளை அதிகாரிகளுடன் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களில் உள்ள பயிர்கள் அழுகி சேதமடைந்துள்ளது. சேதமடைந்த பகுதிகளை பார்வையிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடனடியாக சேத பகுதிகளின் ஆய்வு திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், மாவட்ட ஆட்சித்தலைவர் அரவிந்த் உட்பட அதிகாரிகள் வெள்ள சேத பகுதிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். தலக்குளம் பகுதியில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள பெரிய குளத்தில் ஏற்பட்ட உடைப்பை அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பின்னர் வெள்ள பாதிப்பில் சிக்கி குளச்சல் பகுதியில் உள்ள அரசு நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களை சந்தித்து ஆறுதல் கூறியதோடு அவர்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக சரி செய்யப்படும் என உறுதியளித்தனர். வீட்டுக்குள்ள தண்ணி போய் எங்களுடைய திங்ஸ் எல்லாம் நாசம் ஆயிட்டு உடுக்க கூட அடுத்தவங்களுக்கு தண்ணி வாங்கி விடக்கூடிய நிலைமையில நாங்க இருக்கோம். நாளை இங்க ஸ்கூல் ஸ்கூல் திறக்க பற்றி நீங்க பயப்பட அதெல்லாம் நாங்க பாத்துக்கலாம். இப்ப என்ன பிரச்சனைனா இப்ப 2 தீர்வு தான். ஒண்ணு உடனடி தீர்வு. உடனடி தீர்வு நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. நாங்க அமைச்சர் வந்து சும்மா கேட்டுக்கோங்க. ஒண்ணு வந்து இப்ப அரசாங்கத்துல பேரிடருக்கு நஷ்டம் வழங்கும். இந்த நஷ்டம் வழங்குறப்ப சீர்காழி அருகே பாதிக்கப்பட்ட சம்பா பயிர்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் ஆய்வு செய்து நிவாரண உதவிகளை வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆயங்குடி பள்ளத்தில் கிராமத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட சம்பா சாகுபடி பயிர்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மாவட்டத்தில் 41 கால்நடைகள் உயிரிழந்தது குறித்தும் அதேபோல் 90க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டது குறித்தும் விவசாயிகளிடம் கேட்டறிந்தனர். வடகிழக்கு பருவமழையால் மாவட்டம் முழுவதும் 13,000 ஏக்கர் சம்பா சாகுபடி பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு மளிகை பொருட்கள், அரிசி, போர்வை உள்ளிட்ட நிவாரண உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் துணிநூல் துறை அமைச்சர் OS மணியன், முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ், பாரதி, சக்தி, ரங்கநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வரமானம் கொஞ்சம் வரமானம் மதுரையில் ஆன்லைனில் தேர்வு நடத்த கோரி கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் 2வது நாளாக ஆன்லைனில் தேர்வுகளை நடத்த வேண்டும் என கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் மதுரா கல்லூரி மற்றும் மன்னர் கல்லூரி மாணவர்கள் பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து திருப்பரங்குன்றம் செல்லும் சாலையில் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்கள் தங்களுக்கு ஆன்லைனில் மூலமாக தேர்வு நடத்த கூறியும் வகுப்புகள் ஆன்லைனில் நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டியும் கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமெரிக்கன் கல்லூரியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை மாவட்ட ஆட்சியர் விசாகன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் சி பள்ளப்பட்டி கிராமம் பாறைப்பட்டியில் ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகம் உள்ளது. இதில் 17.22 கோடி செலவில் வேளாண்மை துறை, வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகம் ஆகிய துறைகளின் சார்பில் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளது. இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் விசாகன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார்.
இந்த புதிய கட்டிடம் திறப்பதன் மூலம் விவசாயிகள் தங்களது வேளாண் விளைபொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியும். இங்கு வைத்திருக்கும் காலத்தில் வேளாண் விளைபொருட்களை அடமானமாக வைத்து விவசாயிகள் கடன் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பள்ளப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் பரமன், வேளாண் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பம்மலில் நகை கடையில் தங்க நகை வாங்குவது போல் நடித்து 30 சவரன் நகைகளை திருடிச் சென்ற 2 பேர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பிரதான சாலையில் கமலேஷ் ஜெயின் என்பவர் நகைக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த மாதம் 30ஆம் தேதி நகை வாங்குவதற்காக மர்ம நபர் ஒருவர் வந்துள்ளார். அப்போது கமலேஷ் 30 சவரன் மதிப்புள்ள தங்க செயின்களை காட்டியுள்ளார். திடீரென கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த மர்ம நபர் நகைகளுடன் தயாராக நின்றிருந்த அவரது நண்பனின் 2 சக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளான். இது குறித்து சங்கர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய கொள்ளையர்களை வலைவீசி தேடி வந்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் கொள்ளையர்கள் தப்பிச் சென்ற 2 சக்கர வாகனத்தின் எண் தெளிவாக பதிவாகியுள்ளது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கொள்ளை சம்பவத்தில் பயன்படுத்திய வாகனம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பது தெரியவந்தது. உடனே வந்தவாசிக்கு விரைந்த சங்கர் நகர் குற்றப்பிரிவு காவல்துறையினர் வினோத்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் கடலூர் மாவட்டம் புதுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பிரான்சிஸ் சேவியர் மற்றும் லோகேஷ் ஆகியோருடன் சேர்ந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். கடலூர் சென்ற காவல்துறையினர் பிரான்சிஸ் சேவியரை கைது செய்து விசாரணை நடத்தினர். திருட்டு நகைகளை வந்தவாசி தெல்லாறு பஜார் வீதியில் தினேஷ் என்பவரின் அடகு கடையில் விற்றதாக தெரிவித்தார். பின்னர் 5 தங்க செயின்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. 2 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள மற்றொரு குற்றவாளியான லோகேஷ் என்பவனை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். விளவங்கோடு பகுதிகளில் மழை பாதிப்பை பயன்படுத்தி திருட்டு சம்பவங்களை உடனடியாக காவல்துறையினர் தடுத்து நிறுத்த வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி பேட்டியளித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், விளவங்கோடு தாலுகா பகுதி கனமழையால் அதிக பாதிப்பை சந்தித்துள்ளது. இதனால் தமிழக முதல்வர் இது தொடர்பான மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும். மேலும் மழை பாதிப்பை பயன்படுத்தி விளவங்கோடு தாலுகா பகுதிகளில் திருடர்களின் தொல்லைகள் அதிகரித்து வருகிறது. மழை காரணமாக வீடுகளை காலி செய்துவிட்டு சென்றவர்களின் வீடுகளை கொள்ளையர்கள் உடைத்து உள்ளே சென்று பொருட்களை அள்ளி செல்கின்றனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொகுதி குறித்தும் சமூக வலைதளங்களில் தவறாக செய்தி வெளியிடுவோர் மீதும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த முறை ஏற்பட்ட மழை பாதிப்புக்கு உரிய நிவாரணம் இன்னும் வழங்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். கேன்சல் ஆயிருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் முதல்வர் அவர்களுடைய ஆய்வு எங்கள் பகுதியில் நடத்தப்படவில்லை என்ற வருத்தம் எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு தாசில்தார், ஜோனல் தாசில்தார் அவர்கள் தலைமையில் நானும் இணைந்து பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது வீடுகள் உடைப்பு என்று பார்த்த விளவங்கோடு தொகுதியில் அருமனை மணலி பகுதியிலும் நெல்லிக்காய் விளை மற்றும் போங்காலை, நட்டாலம், பள்ளியாடி பகுதியில் சல்வேஷன் ஆர்மி சர்ச் பக்கத்தில் குளம் உடைப்பு, அதே போல் ஒற்றாமரம் பகுதியில் சேனல் உடைப்பு, வீடுகள் பாதிப்பு, அதே போல் பேரை பகுதியில் ஒருவர் குளிச்சாணியில் தண்ணியில் அடித்து செல்லப்பட்டு நேற்றைய தினம் அவர் உடல் ஃபயர் சர்வீஸ் மூலமாக என்னுடைய கடும் முயற்சியால் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பல்வேறு பகுதிகளில் வெள்ளாங்கோடு போன்ற துண்டத்தாரவளை பல்வேறு பகுதிகள், உண்ணாமலை கடை, இங்கெல்லாம் தண்ணி ஏறி இருக்கும் சூழ்நிலையில் வீடுகளில் பாதிப்பு இருந்து கொண்டிருக்கிறது. மாங்காவிளை பகுதி மற்றும் இன்னும் சில பகுதிகள், குறிப்பாக இந்த பகுதிகளில் எல்லாம் சேனல் உடைப்பு, வீடுகள் தண்ணி ஏறி இருப்பது உடனடியாக நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மற்றும் விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜெம் நிகழ்வுகள் தொடரும்.
அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜிம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. பெரியபாளையம் ஆரணி ஆற்றில் போக்குவரத்து தடை செய்யப்பட்ட தரைப்பாலத்தில் மது போதையில் ஆற்றை கடக்க முயன்ற நபர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த காரணி பகுதியைச் சேர்ந்த முனிரத்தினம் என்பவர் இனிப்பகம் ஒன்றில் பணியாற்றி வந்துள்ளார். ஆரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக காரணி கிராமத்திற்கு செல்லும் தரைப்பாலத்தில் தடுப்புகள் அமைத்து போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் முனிரத்தினம் மதுபோதையில் ஆற்றை கடக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது. திடீரென வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மரக்கிளை ஒன்றை பிடித்து தொங்கியுள்ளார். இது குறித்து காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த பெரியபாளையம் காவல்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் முனிரத்தினத்தை மீட்டு ஆரணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனை அடுத்து உடலை பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இது குறித்து பெரியபாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மது போதையில் தரைப்பாலத்தை கடக்க முயன்று வெள்ளத்தில் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமூகத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகித்து வரும் மாணவர்களின் சிறப்பை போற்றும் வகையில் இன்று உலக மாணவர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தகைய மாணவர் தினம் குறித்து சிறிய செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். பன்னாட்டு ரீதியில் மாணவர் முக்கியத்துவத்தை நினைவூட்ட ஆண்டுதோறும் நவம்பர் 17ஆம் நாள் அன்று அனைத்துலக மாணவர் தினம் கொண்டாடப்படுகிறது. 1931ஆம் ஆண்டில் இதே நாளில் செக்கோசிலவாக்கியாவின் தலைநகர் பிராக்கில் ஒரு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாணவர் போராட்டம் ஹிட்லரின் நாசி படைகளினால் நசுக்கப்பட்டது. போராட்டத்தின் முடிவில் 10 மாணவர்கள் தலைவர்கள் தூக்கிலிடப்பட்டனர். செக்கோசிலவாக்கியா முழுமையாக நாசிக்களின் ஆக்கிரமிப்புக்கு உள்ளானது. இந்த நிகழ்வுகளின் ஞாபக அர்த்தமாகத்தான் இந்நாள் சர்வதேச மாணவர் தினமாக அறிவிக்கப்பட்டது. இந்நாள் முதலில் 1941ஆம் ஆண்டு அனைத்துலக மாணவர் அமைப்பினால் லண்டனில் கொண்டாடப்பட்டது. இவ்வமைப்பில் அப்போது அகதிகளாக இடம்பெயர்ந்த மாணவர்கள் அங்கத்தவர்களாயிருந்தனர். இந்நிகழ்வை ஐக்கிய நாடுகள் அவை அங்கீகரிக்க ஐரோப்பாவின் தேசிய மாணவர் சங்கம் மற்றும் பல்வேறு அமைப்புகள் மூலமாக இந்த மாணவர் அமைப்பு அழுத்தம் கொடுத்தது. வருங்காலம் இளைஞர்கள் கையில்தான் இருக்கிறது, மாணவர்கள்தான் நாளைய நம்பிக்கை நட்சத்திரங்கள் என்று நாம் ஓயாமல் கூறி வருகிறோம். அந்த அளவிற்கு மாணவர்கள் நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் முக்கியமானவர்கள். நல்ல பள்ளி என்பது தூய்மையான வகுப்பறை, பாதுகாப்பான குடிநீர், பயன்படுத்தும் வகையில் அமைந்த கழிப்பறை, நல்ல காற்றோட்டமான தூய்மையான பள்ளி வளாகம் ஆகியவற்றை கொண்டதாகும். அதைவிட முக்கியம் ஆசிரிய மாணவ நல்லுறவு, மாணவர்கள் சுதந்திரமாக உரையாடும் வகையில் வகுப்பறை அமைதல், குழந்தைகளின் இயல்பான திறன்களை வெளிக்கொணரும் வகையில் அமைந்த நிர்வாகம், கற்றல் உபகரணம், ஆசிரியர் பயன்படுத்தும் புதிய உத்திகள், மாணவர்களின் பன்முக திறன்களை மேம்படுத்தும் செயல்பாடுகள் மற்றும் மாணவர்களுக்கிடையே காணப்படும் சமூக மற்றும் ஒழுக்க நடத்தைகள் ஆகியவை ஒரு பள்ளியின் வெற்றிக்கு மட்டுமல்ல, ஒரு மாணவனின் வெற்றிக்கும் காரணமாக அமைகின்றன. கற்றலுக்கான சூழலில் ஆசிரியரின் பணித்திறனும் ஈடுபாடும் பெரும் பங்கு வகிக்கிறது. ஆசிரியரின் பணித்திறனும் ஈடுபாடும் அவ்வாசிரியரின் மனப்பான்மையை ஒட்டியே அமைகிறது. ஆசிரியர் தன் பணி சார்ந்த திறன் மற்றும் திறமையை வளர்த்து கொள்ள தொழில்முறை பயிற்சிகளும் அதனை சார்ந்த செயல்திறனும் முக்கியம். ஆசிரியர் ஒவ்வொருவரும் மாணவர் நிலையிலிருந்து நாள்தோறும் தம்மை மேம்படுத்திக் கொள்ளுதல் மாணவர்களின் கற்றலில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மேலும்
மாணவர்கள் இப்போது பள்ளியில் கற்றுக்கொள்வதை விட வெளியில் நிறைய கற்றுக்கொள்கின்றனர். தொழில்நுட்ப வசதி காரணமாக தங்களுக்கு வேண்டியதை தாங்களே தேடி படிப்பது என்பது அவர்களுக்கு எளிமையாகிவிட்டது. இப்போது பள்ளிகளில் மாற்றங்களுக்கான நேரம். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஒரு மாணவன் வேலைக்கு சென்று நன்றாக சம்பாதிக்க மட்டுமே படிக்க வேண்டும் என்று நினைத்தல் கூடாது. அதே போல மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்காக மட்டுமே படிக்க வேண்டும். விருப்பமானதை தேடி தேடி கற்க வேண்டும். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். வெள்ள பாதிப்புகள் குறித்து அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை மறுநாள் கூடுகிறது. டெல்லியில் காற்று மாசு எதிரொலி. மறு அறிவிப்பு வரும் வரை பள்ளிகளை மூட டெல்லி அரசு உத்தரவு. கரூரில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு. மருத்துவரை கைது செய்து அதிரடி நடவடிக்கை. சென்னை, திருவள்ளூர் உட்பட 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். அதி கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.